இப்போ 1985ல இருந்து ஆசிரமத்தை வந்து நீங்க வழி நடத்திட்டு வராங்க, உங்க குருஜி வழி நடத்திட்டு வராங்கன்னு சொல்றீங்க. நீங்க என்னென்ன சேவைகள்லாம் அந்த ஆசிரமத்துல செஞ்சிட்டு இருக்கீங்க? அதாவதுமா 1985ல என்னோட குருநாதர் அந்த ஆசிரமத்தை தொடங்கும் போது அவருக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, குருகுலம் வழியாக குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறதா அவருடைய ஆசையாக இருந்தது. அப்போ ஆரம்பத்துல மாலை நேர வகுப்பு அப்படிங்கிற மாதிரி அரகண்டநல்லூர், அதாவது விழுப்புரத்துல இருந்து 35வது கிலோமீட்டர்ல அரகண்டநல்லூருங்கிற இடத்துல அந்த ஆசிரமத்தை துவங்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல அந்த ஆசிரமத்தோட பேரு விவேகானந்தா சேவா சமிதின்னு இருந்தது. அதாவது விவேகானந்தரையுடைய சேவை வந்து தேசத்துக்கு இருந்த மாதிரி கல்வியின் மூலமாக கொடுக்கணும்னு என்னோட குருவோடைய கனவுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா 35 கிராமம், அதாவது கல்வராயன் மலைகள், கள்ளக்குறிச்சியில இருந்து கல்வராயன் மலைகள்ல மாலை நேர குழந்தைகளுக்காக டியூஷன் சென்டருங்கிற மாதிரி உருவாக்குனாரு என்னோட குருநாதர். அதுக்கப்புறம் 98ல பள்ளிக்கூடம் தொடங்கினாருமா. அதாவது சுத்திப்பட்ட இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க என்ன எஜுகேஷன் கவர்மெண்ட் என்ன சொல்லக்கூடியதோ அந்த எஜுகேஷனை கொடுத்து அது கூட நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த பள்ளிக்கூடம் துவங்கப்பட்டுச்சு. முதல் முறை துவங்கினாரு 98ல. 2004ல பொருளாதார கஷ்டம் வரும்போது மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுமா. ஏன்னா இலவசமாக நடத்தணுங்கும் போது பொருள் எங்கேருந்து கிடைக்கும்? இன்னைக்கு நிறைய பணத்துக்காக மட்டுமே பெரிய பெரிய நிறுவனங்கள் நடந்துட்டு இருக்கும் போது 2004ல மீண்டும் மூடப்பட்டுச்சு. திரும்பி 2016ல துவங்கணும் பள்ளிக்கூடத்தை, திரும்பி நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கும் போது 2018-19ல என்னோட குருநாதருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ அவருடைய உடல் சார்ந்த விஷயங்களை நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கும்போது எங்களால் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருந்தது. அதனால மீண்டும் மூடப்பட்டுச்சு. இப்போ 3வது முறையாக 4 வருடத்துக்கு முன்பு மீண்டும் பள்ளிக்கூடம் தொடங்கி இருக்கிறோம். இப்போ 67 குழந்தைங்க படிக்கிறாங்க. என்னோட குருநாதர் இருக்கும்போது 187 குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருந்தாரு. அடுத்த வருடம் ஜூன் மாதம் 100 குழந்தைங்களை கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய ஆசை. கிராமங்களில் இருக்கக்கூடிய கல்விக்காக அவங்கள வந்து எங்களுடைய வாகனத்திலே வேனை கொண்டு பள்ளி வாகனத்திலே போய் அழைச்சிட்டு வந்து ஆசிரமத்தில் கல்வியை கொடுத்து மாலை நேரத்தில் அவங்க கொண்டு வந்து விடுவதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அவருடைய ஆசை லட்சியம் என்னன்னா ஒரு 1000 குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணுன்ட்டு. தெரியல நாராயணர் என்ன மாதிரி திட்டம் வைத்திருக்கிறாருன்ட்டு. அந்த பணியை செய்யணும். அது ₹1 இல்லாமல் கல்வியை கொடுக்கணும். ஏன்னா கல்விங்கிறது வியாபாரம் கிடையாது, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை. ஸோ அந்த ஞானத்தை நாங்கள் காசு கொடுத்து வாங்கியோ காசு கொடுத்தோ இது பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம்.